கதிர்காமத்துக்கான காட்டுப்பாதை இன்று காலை திறந்து வைப்பு. வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமத்திற்கான காட்டுப்பாதை 10ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 5:30 மணியளவில் உகந்தமலை முருகனாலயத்தின் அதிகாலை விசேட பூஜையின் பின்னர் அம்பாறை மற்றும் மொனராகலை அரசாங்க அதிபர்களின் வழிகாட்டலில் லகுகல பிரதேச செயலாளர் என் நவநீதராஜா ஒழுங்கமைப்பில் அம்பாறை மாவட்ட மேலதிக அரச அதிபர் எஸ் ஜெகராஜன் தலைமையில் காட்டுப்பாதை திறந்து வைக்கப்பட்டது. முதல் நாள் சுமார் 12,000 பக்தர்கள் பயணித்ததாக பிரதேச செயலாளர் நவநீதராஜா தெரிவித்தார். இந்நிகழ்வில் திகாமடுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதேச சபை தவிசாளர்கள், இந்து பௌத்த மத குருமார்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இம்முறை வழமைக்கு மாறாக காட்டுப்பாதையால் பயணிப்போருக்கு பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. உகந்தமலை முருகனாலயத்திலிருந்து குமுக்கனூடாக யால வனப்பகுதியூடாக பாத யாத்திரிகள் செல்லும் போது யாரும் உணவு பார்சல்களையோ பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களையோ வழங்க முடியாது. இது கட்டாயம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் போத்தல்கள் உணவு கழிவுகள் என்பன காட்டு விலங்குகளுக்கு ஆபத்தாக அமைகின்றன. எனவே இவற்றை வழங்க முடியாது என வனஜீவராசிகள் திணைக்களம் அறிவித்துள்ளனர். வலுவாமல் அடியேனே முன்னிக்க வேண்டும் வரும் விளைகளை வழியே செய்வாய் பாதம் துதிப்பேரையா கதிரை முருகூதி தரிசிப்பாய் படிவே மனதில் என்னை பரிசை நடத்தா தமிழ்மொழியாக்க வந்து புலவரெல்லாம் நிமித்தம் கண்டே விமரவேலன் கண்டை குறைந்தார்கள் பாதம் திரையா சுவாமி சிகரத்தில் மூடி உட்கார பொருளை இந்தி உடனே ஞானம் எட்டு எட்டி பார்க்கும் என்னை விட்டு சட்டமுறை போகமையிலறி வந்து சடாச்சரமாக எங்கும் சொல்ல வேண்டும் பாதம் திப்பேனையா சுவாமி கீர்த்தியுடனே இந்த யானை கிரிவை 2026 ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல கதிர்காமம் பாத யாத்திரைக்கான பாதை இன்று அதிகாலை 5:30 மணிக்கு சுவாமி அவர்களின் பிரார்த்தனையின் பின்னர் சமய ரீதியாக இன்று ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. ஓந்தை ஆலயத்தினுடைய பிரதம குரு உள்ளிட்ட குருமார்களுடைய பூசை மற்றும் அதற்குரிய சம்பிரதாய சடங்குகளுடன் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக அம்பாறை மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ மஞ்சுள அவர்களும் அதேபோல் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பிரியந்த விஜயன் அவர்களும் இன்று வருகை தந்து இதிலே கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். 5:30 மணிக்கு அந்த நிகழ்வு ஆரம்பமாகி தற்பொழுது அந்த பாதைகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை பாத யாத்திரைக்கான அடியவர்கள் இந்த பாதையினூடாக பயணிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நான் இந்த நேரத்தில் மிக வினயமாக எங்களுடைய அடியார்களிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய விடயம், இந்த பாத யாத்திரை என்பது ஆயிரக்கணக்கான வருடங்கள் தொன்மையான ஒரு பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரைக்கென்று சில சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. எனவே அந்த சம்பிரதாயங்களை மதித்து இந்த பாத யாத்திரையை அனைவரும் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து முடிக்கின்றேன். நன்றி. இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டுக்கான பாத யாத்திரை சுபவேளையில் காலை 5:30 மணியளவில் இந்த குமண தேசிய வன பிரதான நுழைவாயிலை திறந்து வைப்பதனூடாக ஆரம்பித்துள்ளது. இன்றைய தினம் முதல் 15 நாட்களுக்கு எதிர்வரும் 24ஆம் தேதி வரை பக்தர்கள் பாத யாத்திரை செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அனைத்து பக்தர்களுக்கும் தேவையான சகல அடிப்படை வசதிகளும்
மாவட்ட செயலாளர் தலைமையில் லாவுல பிரதேசத்தினுடைய ஏற்பாட்டில் சகல அத்தியாவசியமான சேவைகளும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விசேடமாக அம்பாறை மாவட்டத்திலே சேவை புரிகின்ற பல்வேறு தொண்டமைப்புகள் எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்றார்கள். அந்த வகையில் இந்த வருடம் இந்த முதல் நாளிலே 8000க்கும் அதிகமான பக்தர்கள் இன்றைய தினம் பாத யாத்திரை செல்வார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அனைத்து பக்தர்களும் இந்த பாத யாத்திரைக்குரிய சில மரபுகள் சம்பிரதாயங்கள் இருக்கின்றன. அதேபோல் சூழல் பாதுகாப்புக்கான சில கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. அனைத்தையும் மதித்து இந்த பாத யாத்திரை சிறப்பாக மேற்கொண்டு எதிர்வரும் காலங்களிலும் இந்த பாத யாத்திரை எவ்வித தடங்களுமின்றி சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. අද දවස විශේෂ දවසක්. ගෞරව කතරගම දෙවියන් වහන්සේ වන්දනාමාන කිරීම සඳහා විශාල ජනකායක් 12000ක පමණ ජනකායක් මේ අවස්ථාවට සහභාගී වෙලා තියෙනවා. උදෑසන 5:30 වෙනකොට අපි සීල දෙනාම මේ ස්ථානයට පැමිණිලා ඒ කතරගම දෙවියන් වඳින්න යන ගමනට ඒ ආරම්භක අවස්ථාවට පැමිණලා අපි සියලු දෙනාම අපි පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ප්‍රියන්ත විජේරත්න මහත්මයා ඒ වගේම අපේ අතිරේක අපේ දිසාපතිතුමා ඇතුළු නිලධාරීන් පිරිසකුත් ඒ වගේම අපේ ස්වාමී කණ්ඩායමත් සියලු දෙනාම එකතු වෙලා මේ කතරගම දෙවියන් කෙරෙහි ඇති භක්තිය නිසා ඒ එන අයට සහන සලසමින් දානසල් දෙමින් ඒ වගේම වෛද්‍ය ප්‍රතිකාර කරමින් කිලෝමීටර් 50කට අධික දුරක් ගමන් කිරීම සඳහා ඒ බැතිමතුන්ට අවශ්‍ය පහසුකම් ටික සලසමින් සංවිධාන කමිටුවක් විදිහට සියලු දෙනාම එකතු වෙලා මේ අවස්ථාව ලබාගෙන තියෙනවා. අපි දන්නවා ස්ත්‍රෝත් ගායනා කරමින් ඉතාමත් විනයානුකූලව තමයි මේ ගමන යන්නේ. විශාල වේශ කර වුණත් දැඩි භක්තියෙන් යන නිසා ඒ වේශ මගහැරිලා තියෙනවා. අපි දන්නවා ගාථාවක් විදිහට ගත්තොත් සලානනෝ මහා තේජෝ බලෝ මයුර වාහනෝ දේවින්දේ කාජරගාමේ මං පුණ්‍යානුමෝදිතෝ කියලා අපි ජනතාව ඉතාමත් භක්තියෙන් ගෞරවයෙන් කතරගම දෙවියන් වන්දනාමාන කරමින් මේ දින 5 ඉදිරි කටයුතු සාර්ථක වෙන්න කියලා ප්‍රාර්ථනා කරමින් මම නියද වෙනවා. ස්තුතියි ඔබ සියලුන්ට. Bapak kerja.